மரியா ஆண்டி வீட்டில் இருக்கீங்களா? வீட்டில் தான் இருக்கேன். உள்ளவா மிக்ஸி. உன் வீட்டில் எல்லாம் சௌக்கியமாக இருக்காங்களா? ம் எங்கள் வீட்டில் எல்லாம் சௌக்கியமாக இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆண்டி? நான் நல்லா இருக்கேம்மா. உங்களுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக ஒன்று கொண்டு வந்தியா? ம், ம், அது வந்து டோனட். ம் கரெக்டாக கெஸ் பண்ணீங்க. உங்களுக்கு பிடிச்ச டோனட் கொண்டு வந்திருக்கேன். நான் உனக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அது என்னன்னு நீ கண்டுபிடி பார்க்கலாம். அது வந்து அது எனக்கு பிடிச்ச ஆப்பிள் பை. சரியா சொன்ன மிக்ஸி. நீங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் வரவே இல்லை. அதான் நானே வந்துட்டேன். ஏன் நீங்கள் வீட்டுக்கு வரல? என்னோட வீட்டுக்கு வரணுன்னு தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு காலில் சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு. அதான் என்னால் வர முடியல. அப்படியா ஆண்டி? அப்படின்னு என்ன ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம் இல்லை? நான் கூட உங்களுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது, நீங்கள் ஃபோனே எடுக்கலை. ஏன் ஏன் ஃபோன் எடுக்கலை நீங்கள்? மாடியில் துணி காய போட்டுட்டு இருந்தேன். அப்போது என்னோடய ஃபோனு பக்கத்து வீட்டில் விழுந்துடுச்சு. போய் எடுத்துகிட்டு வரக்கூட முடியல. அதுக்குள்ளே என் கால் சுளுக்கிடுச்சு. அதான் என்னால் ஃபோன் கூட எடுக்க முடியல, ஃபோன் கூட போட முடியல. அப்படியா ஆண்டி? சரி இருங்க, நான் பக்கத்து வீட்டில் போய் உங்கள் ஃபோன் தேடி எடுத்துகிட்டு வரேன். வேணாம் மிக்ஸி, நீ போகாத. நான் புது ஃபோன் வாங்கிக்கிறேன். அட என்ன ஆண்டி நீங்கள்? ஃபோன் எடுத்துகிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? நான் போய் இப்போவே எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் நேரம் இருங்க. சொன்னால் கேளு மிக்ஸி. என்ன இந்த பொண்ணு சொன்னால் கேட்காம போகிறா? மிக்ஸி போகாத நில்லு, சொன்னால் கேளு. என்ன இந்த வீட்டில் யாருமே இல்லை போல இருக்கு. வீட்டில் யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லை போல இருக்கு. ஆண்டி அந்த சைடு தான் நின்று துணி காய போட்டிருப்பாங்க. ஃபோன் இப்படி தான் விழுந்திருக்கும். அப்படி விழுந்திருந்தா கூட இங்கே எங்கேயோ தான் விழுந்திருக்கணும். இங்கே நல்லா தேடி பார்த்தா ஃபோன் கிடைச்சிடும். இதை தான் நீ தேடிட்டு இருக்கியா? பக்கத்து ஆண்டியோட ஃபோனு இங்கே விழுந்துடுச்சுன்னு சொன்னாங்க. அதுதான் தேடிட்டு இருந்தேன். இதுதான் அந்த ஃபோனா? ஆமாம், இதுதான் அந்த ஃபோன். இந்தா. நான் இந்த ஃபோனை தேடி தான் வந்தேன். பரவாயில்ல, நீங்களே தேடி கொடுத்துட்டீங்க. எனக்கு தேடுற வேலை கூட மிச்சமாயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஆமாம் ஆண்டி, உங்கள் வீட்டில் யாருமே இல்லையா? தனியாக தான் இருக்கீங்களா? ஆமாம்மா, என் பசங்க எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. நான் இங்கே தனியாக தான் இருக்கேன். நான் இங்கே பக்கத்து வீட்டில் எங்கள் ஆண்டி கூட தான் இருக்கேன். நீங்களும் வாங்க, 3 பேரும் சேர்ந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம். டைம் போகிறதே தெரியாது. வரீங்களா? சரிம்மா, நான் ராத்திரி கண்டிப்பாக வந்துடுறேன். ஓகே ஆண்டி, யூ மோஸ்ட் வெல்கம். நீங்கள் இப்போ வந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வரீங்களா? இல்லைம்மா, நான் ராத்திரிக்கு வரேன். ஓகே ஆண்டி, பாய் ஆண்டி. பாய்மா. இதை பார்த்தீங்களா ஆண்டி, உங்கள் ஃபோன் போய் ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு போய் வேணான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கு என்ன ஆச்சரியன்னா, இந்த ஃபோனு மாடிக்கு மேலேருந்து கீழே விழுந்து கூட ஒன்றுமே ஆகலை, நல்லாவே இருக்கு. பார்த்தீங்களா, இந்த ஃபோன் கூட நல்லாவே ஒர்க் ஆகுது. இதில் என்ன பியூட்டினா, அந்த பக்கத்து வீட்டு ஆண்டியே இந்த ஃபோன் எடுத்து வச்சுருந்தாங்க. அவங்க தான் கொடுத்தாங்க. பக்கத்து வீட்டு ஆண்டியா? யாரு? அந்த ஃபோட்டோவில் இருக்காளே அவளா? பார்த்து சொல்லு. அட ஆமாம், இவங்க தான். இவங்க உங்கள் ஸ்கூல்மேட்டா? 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்திருக்கீங்க. நீ நீ உண்மையால சொல்கிறியா மிக்ஸி? இவளை தான் நீ அங்கே பார்த்தியா? உனக்கு தெரியுமா? ஆமாம் ஆண்டி, இவங்கள தான் பார்த்தேன். இவங்க தான் ஃபோன் எடுத்து கொடுத்தாங்க. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலான்னு கூப்பிட்டேன். அவங்களும் நைட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. என்னது, நைட்டு வரேன்னு சொன்னாலா? ஐயோ மிக்ஸி, நம்ம 2 பேரும் சீக்கிரமாக கிளம்பலாம். முதல்ல கால் டாக்ஸியை கூப்பிடு. கால் டாக்ஸி கூப்பிட்டாச்சு, இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. முதல்ல நாங்கள் இங்கேருந்து கிளம்பலாம். ஏன் ஆண்டி, என்ன ஆச்சு? ஏதாவது சொல்லுங்க. அவள் பேர் கேத்ரின். அவள் செத்து 6 மாதம் ஆகுது. நீ போய் அவகிட்ட பேசியிருக்க, அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்க. நைட்டு வேற அவள் வரேன்னு சொல்லியிருக்கிறா. இப்போ நான் என்ன பண்ணுறது? என்னது, அவங்க செத்து 6 மாதம் ஆகுதா? ஐயோ!